ஹரே கிருஷ்ணா 15வது ஸ்லோகம் பார்க்கலாம். சர்வேந்திரிய குணாபாஷம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வப்ருச்சைவ நிர்குணம் குணோபோக்திருச்ச. உயிர்வாளியில் எல்லா புலன்களுக்குமே பகவானே மூலம் இருந்தாலும் உயிர்வாளிகளிலிருந்து இருப்பதை போல இந்த ஜட புலன்களில் அவரிடம் இருப்பது இல்லை. உண்மையில் தனிப்பட்ட ஆத்மாக்களும் ஆன்மீக புலன்களை உடையவர்கள் தான். ஆனால் அந்த புலன்கள் கட்டுண்ட வாழ்வின் காரணத்தினால இந்த பௌதீக மூலக்கூறுகளால் மூடப்பட்டு அவங்க செயல்கள் எல்லாமே ஜடத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுது. பகவானின் புலன்கள் இதே போல மூடப்படுவது இல்லை. அவரது புலன்களே தெய்வீகமானது. அதனால தான் நிர்குணன்னு அழைக்கப்படுது. குண என்பது ஜட இயற்கையின் குணங்களை குறிக்கும். ஆனால் அவரது புலன்கள் இந்த ஜடத்தின் திரைக்கு அப்பாற்பட்டது. அது நமது புலன்களை போன்றது இல்லை. அது புரிந்து கொள்ளணும். நம்ம புலன் சார்ந்த நமது இயக்கங்களுக்கு அவரே மூலம் என்ற போதிலும் கூட அவரது தெய்வீக புலன்கள் களங்கமற்றவையாக தான் இருக்குது. இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல அபானி பாதோ ஜவானோ கிரகிதா என்னும் ஸ்லோகத்தில் ரொம்ப அருமையாக விளக்கப்பட்டிருக்கு. பரமபுருஷ பகவானிடம் களங்கமான பௌதீக கரங்கள் கிடையாது. ஆனால் யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் எதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கைகளை அவங்க கொண்டிருக்காங்க. இதுதான் கட்டுண்ட ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள வேறுபாடு. அவரிடம் ஜட கண்கள் இல்லை. ஆனால் கண்கள் இருக்கு. இல்லாமல் இருந்தாலும் அவரால் எப்படி பார்க்க முடியும்? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என எல்லாவற்றையுமே அவர் பார்க்கிறார். எல்லா உயிர்வாழ்வின் இதயத்திலும் அவர் வாழ்கிறார். நம்ம கடந்த காலத்தில் செய்தது எல்லாமே, இப்போ செய்பவது எல்லாமே, வருங்காலத்தில் நமக்காக காத்திருக்கிறது எல்லாமேன்னு எல்லாவற்றைக்குமே ஸ்ரீகிருஷ்ணருக்கு தெரியும். இதுதான் பகவத்கீதையில உறுதி செய்யப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். ஆனால் யாரும் அவருக்கு தெரியறதில்லை. பகவானுக்கு நம்மை போல கால்கள் இல்லை. ஆனால் அவர் விண்வெளி முழுதும் பயணம் செய்ய முடியும். ஏன்னா அவரிடம் ஆன்மீக கால்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேறு விதமாக சொல்லணும்னா இறைவன் ஆர்வமானவர் இல்லை. அவருக்கு கண்ணு, காலு, கை எல்லாமே இருக்கு. மேலும் அந்த பரமபுருஷரின் அம்சங்கள் நம்ம என்பதால நமக்கு இது எல்லாம் இருக்கு. ஆனால் அவரது கரங்கள், கால்கள், கண்கள் மற்றும் புலன்கள் ஜட இருக்கையினால களங்கமற்றவை இல்லை. பகவான் தோன்றும் போது தமது சுய உருவில் தமது அந்தரங்க சக்தியின் மூலமாக தோன்றார் என்பதை பகவத்கீதையும் உறுதி செய்து, ஜடசக்தியின் இறைவன் அவரே என்பதால ஜட சக்தியினால அவர் களங்கமுறுவதும் இல்லை. அவரது பூர்ண தோற்றமும் ஆன்மீகமயமானது என்பதை நம்ம வேத இலக்கியங்களில் பார்க்குறோம். சச்சித் ஆனந்த விக்கிரக என அழைக்கப்படும் நித்திய உருவத்தை உடையவர் அவர். அவர் எல்லா வைபவங்களும் நிரம்பியவர், எல்லா செல்வங்களின் உரிமையாளரும், எல்லா சக்திகளின் எஜமானரும் அவர்தான். புக்தியில் தலை சிறந்தவரும் பூர்ண ஞானம் உடையவரும் அவர்தான். இது புருஷோத்திரமான முழுமுதற் கடவுளின் சில அறிகுறிகள். அவரே எல்லா உயிர்களில் பராமரிப்பவரும், எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக விளங்குபவர். வேத இலக்கியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளும்படி முழுமுதற் கடவுள் எப்போதும் தெய்வீகமானவர். அவரது தலை, முகம், கரம், காலு நம்மால் காண முடியாவிட்டாலும் கூட அவருக்கு இது உண்டு. மேலும் இந்த தெய்வீக நிலைவுக்கு உயர் பெறும்போது நம்மால் பகவானுடைய உருவத்தை பார்க்க முடியும். ஜடத்தினால களங்கமுற்றுள்ள புலன்களை கொண்டு நம்மால் அவரது உருவத்தை பார்க்க முடியாது. அதனால தான் இந்த ஜடத்தினால இன்னும் பாதிக்கப்பட்டுள்ளவர்களான அருவவாதிகளான புருஷோத்திரமான முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளவே முடியாது. 16வது ஸ்லோகம். பகிர் அந்தஸ்ச பூதானாம் அக்ஷரம் சரம் ஏவச்ச சும்ஷம் மத்வாத்தத் அவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே தத். ஒவ்வொரு உயிர்வாளிகளின் உள்ளும் புறமும் பரமபுருஷரான நாராயணர் வசிப்பதாக வேத இலக்கியங்களில் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆன்மீக உலகங்களில் இந்த ஜட உலகங்கள்னு ரெண்டிலுமே அவர் இருக்காங்க. வெகு தொலைவில் இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. இது வேத இலக்கியத்தின் கூற்று. அசீனோ தூரம்
விரஜித்தோ சயனோ யாதி ஷர்பதக. மேலும் அவர் எப்போதும் தெய்வீக ஆனந்தத்தில் ஆழ்ந்திருக்கிறதுனால எப்படி அவர் தமது முழு வைபவங்களை அனுபவிக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஜடப்புலன்களை அவரை காணவோ புரிந்து கொள்ளவோ நம்மளால் முடியாது. அதனால தான் நமது பௌதீகமான புலன்கள் அவரது புரிந்து கொள்வதில் உதவாதுன்னு வேத மொழியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யார் ஒருத்தங்க தனது மனதையும் புலன்களையும் பக்தி தொண்டின் மூலமாக கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து தூய்மைப்படுத்தி விட்டாங்களோ அவங்க அவரை இடைவிடாமல் பார்க்க முடியும். இறைவனிடம் பிரம்மையே விருத்தி செய்து கொண்ட பக்தன் அவரை இடையிறாது காண இயலும். அந்த பிரம்ம சங்கீதத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பக்தி தொண்டினால மட்டும்தான் அவரை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பக்தாய திவன்யன்ய சக்யக. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.